ப்ரீவியஸ் வீடியோல எப்படி ஒரு ஸ்ட்ரிங்க ரிவர்ஸ் ஃபங்ஷன் மூலமா ரிவர்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு ஸ்வாப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்க ரிவர்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்க ரிவர்ஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்க இடத்துல லாஸ்ட் கேரக்டர் இருக்கணும். லாஸ்ட் கேரக்டர் இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்ல பாதி கேரக்டர் வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணி எப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணுமோ, அப்போ லாஸ்ட் கேரக்டர ஆக்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர ஆக்சஸ் பண்ணதுக்கு நம்ம இண்டெக்ஸ் இனிஷியலா 0வா இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டோட லெங்த் -1ன்னு குடுத்தோம்னா, இந்த டெக்ஸ்ட்ட நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது இண்டெக்ஸ் 4. இந்த கண்டிஷன்ல லெங்த் 5. அப்போ மைனஸ் இண்டெக்ஸ் 0 -1. அப்போ நம்ம இதுல இருக்க இண்டெக்ஸ் 4ல இருக்க எலிமெண்ட்ட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம அத ஆக்சஸ் பண்ணிட்டோம்னா, அத ஸ்வாப் பண்ணிரணும். அதே மாரி நம்ம நெக்ஸ்ட் இதுல 1 போவோம். இப்போ இதோட கோட பார்க்கலாம். இதுல ஒரு sன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல ஹலோன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த்த nல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி 0ல இருந்து அந்த டெக்ஸ்ட்டோட பாதி கேரக்டர் வரைக்கும் டிராவர்ஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டரும் லாஸ்ட் கேரக்டர் நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ஸ்வாப் பண்ணி முடிச்சோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.